ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புதினா ரைஸ். இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கட் புதினா எடுத்திருக்கேன். புதினா எடுத்துகிட்டு தலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தலைகளை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சிடுங்க. எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் சரி, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, முந்திரி ஒரு 2 கப்பு முந்திரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் முந்திரி எடுத்துக்கோங்க. உடச்சி போட்டுட்டு அதை எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சாதத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. போட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் சாதம் சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தொக்கு பதத்துக்கு வந்துடும். பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை தண்ணி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் ஆல்ரெடி சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லெவலில் நம்ம சாதம் போட்டுடலாம். சாதத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அந்த சாதத்தை இதில் போட்டுவிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சாதம் சூடேறி அந்த புதினாவும் எல்லா இடத்துலையும் பட்டுட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கட்டி தரணும்னா இந்த மாதிரி புதினா ரைஸ் சீக்கிரமாகவும் ரொம்ப சூப்பராகவும் செஞ்சு தரலாம். நம்ம முந்திரி வேர்க்கடலை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் படும்போது சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பச்சை மிளகா வரும் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் எண்ணெயில் கூட 2 வரமிளகா போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கலந்து விட்ட அப்புறம் பாருங்கள், செம்மையாக ரெடியாக இருக்குது புதினா ரைஸ். இந்த மாதிரி ரைஸ் வேணுன்னா வீட்டில் 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.